நம்ம எல்லாருமே இன்டைரக்டா டாக்ஸ் பே பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குலாம் தெரியுமா? ஆமாங்க. பொதுவா நம்ம ஹோட்டல்ஸ் போறப்போ, டெக்ஸ்டைல்ஸ் போறப்போ, ஜுவல்லரி ஷாப்ஸ் போறப்போ, சூப்பர் மார்க்கெட் போறப்போ, நம்ம அங்க வாங்குன திங்ஸ்க்காக கண்டிப்பா நமக்கு ஒரு பில் குடுப்பாங்க. அந்த பில்க்கு கீழ எப்போவாச்சும் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு காலம் இருக்கும். ஜிஎஸ்டின்னு. அதுவும் வெறும் ஜிஎஸ்டின்னு இல்லாம சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி இப்படிலாம் இருக்கும். ஜிஎஸ்டிங்கிறது நமக்கு ஃபெமிலியரான கான்செப்ட். ஆனா இது என்னது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி இது நமக்கு புதுசா இருக்குல்ல. அண்ட் நம்ம இந்த ஜிஎஸ்டி மூலியமா பே பண்ற காசு யாருக்கு போகுது அப்படிங்கிறதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவா ஜிஎஸ்டி இம்போஸ் பண்றப்போ எதை பேசிஸா வச்சு இம்போஸ் பண்ணுவாங்கன்னா பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷன் தான். அதாவது அந்த பொருள் வந்து எந்த இடத்துல சப்ளை ஆகப்படுது, எந்த இடத்துல அந்த பொருளை விற்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஜிஎஸ்டி வந்து நமக்கு அப்ளை பண்ணுவாங்க. இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று இன்ட்ரா ஸ்டேட்டு, இன்னொன்று இன்டர் ஸ்டேட்டு. இந்த இன்ட்ரா ஸ்டேட்டு கீழே 3 கான்செப்ட் வருது. அதுதான் ஒன்று சிஜிஎஸ்டி, இன்னொன்று எஸ்ஜிஎஸ்டி, இன்னொன்று யூடிஜிஎஸ்டி. ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு பொருள் வந்து திருநெல்வேலியில் மேனுஃபேக்சர் ஆகப்படுது தமிழ்நாட்டில். அண்ட் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே அது சப்ளையும் நடக்குது. ஸோ அங்கேயே ஏதாச்சும் விற்பனையும் நடக்குது அப்படின்னா அப்போது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே கம்பைண்டாக அப்ளை ஆகும். இதில் நம்ம சிஜிஎஸ்டியாக பே பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும், எஸ்ஜிஎஸ்டியாக பே பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் போகும். அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுங்கிறப்போ இப்படி. அப்போ யூனியன் டெரிட்டரிஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். சேம் கான்செப்ட் தான். அதில் நம்ம யூடிஜிஎஸ்டியாக பே பண்ணுறது வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் யூனியன் டெரிட்டரிஸோட கவர்மெண்ட்க்கு வந்து போயிடும். இது ஒரு ஸ்டேட்குள்ளே நடக்கிறதுக்கு. அப்போ ஒரு ஸ்டேட்டில் மேனுஃபேக்சர் ஆகிற குட் இன்னொரு ஸ்டேட்டில் போய் சப்ளை நடக்குது அல்லது விற்பனை நடக்குது அப்படின்னா அதை வந்து இன்டர் ஸ்டேட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இங்கே எந்த டேக்ஸிங் சிஸ்டம் அப்ளை ஆகும் அப்படின்னா இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் தான் அப்ளை ஆகும். இதில் நம்ம ஐஜிஎஸ்டியாக பே பண்ணுறது வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு போய் சேரும். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட்ஸில் நமக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பொதுவாக பொருட்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல, அந்த பொருட்கள் என்ன ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு டேக்ஸ் கிடையாதுங்க. அதுக்கு ஜிஎஸ்டி வந்து அட்ராக்ட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா 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 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.